குட் ஈவினிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் சில ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எப்போ பாரு லாங் டேர்மே சொல்லிகிட்ருக்கீங்களே சார், சில பேர் கேட்டிருக்கீங்கள. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன க்ரிட்டீரியாலாம் பார்க்கணும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன நிபந்தனைகள்லாம் வேணும், அதாவது செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கேட்டகரிலாம் இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது என்னென்ன மாதிரி செக்லிஸ்ட் வேணும், அதை எப்படி சார் நம்ம பார்க்குறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஒரு குறுகிய கால முதலீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையாக ஃபஸ்ட்டு தேவை அந்த ஸ்டாக்ஸு நல்ல வெலாட்டிலிட்டி இருக்கணும். அந்த நல்ல வெலாட்டிலிட்டி இருக்கணும், அதில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கணும், அதில் வால்யூம் நல்ல ஒரு நாளைக்கு நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற மெயினான திங்ஸ். அந்த ஷேர் நல்ல லிக்விடிட்டியாக இருக்கணும், வால்யூம் அதிகமாக நடக்கணும். இந்த செக்லிஸ்ட் இருந்தால் அது ஒரு ஷார்ட் டேர்முக்கு சூட்டபுளான ஒரு பங்கு. அது எப்படி சார், நம்ம லிக்விடிட்டினா என்ன, எனக்கு சில பேருக்கெலாம் புரியாமல் இருக்கலாம். லிக்விடிட்டினா அதில் வர்த்தகம் அதிகமாக நடக்கணும், வாங்கிறது விற்கிறது. அந்த வால்யூம்ன்றது அளவுகோல் வாங்குகிற விற்கிற அளவுகோல் அதிகமாக நடக்கணும். இந்த செக்லிஸ்ட்டில் ஒன்று வந்தால் அது ஷார்ட் டேர்முக்கு ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் ஓகே அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விலையோட வேரியேஷன் இருக்கணும். வெலாட்டிலிட்டினா ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்கணும் விலையில், ஓகேங்களா. அந்த விலையில் ஒரு குறுகிய காலத்தில் அதோட லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கம் மாறுபாடு அவசியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா சார், ஐ மீன் இண்டிகேட்டர் அப்படின்னு சில பேர் கேட்டால் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் எதுனா ஏடிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அதுக்கு பேர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு உங்கள் ஒவ்வொரு புரோக்கர் ஆப்லேயும் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதில் போயிட்டு என்ன பார்க்கணுன்னா, இந்த ஷேரோட பழைய விலை என்ன இருக்குது, இதோட மூமெண்ட்டில் புது ப்ரைஸ் என்ன ரேஞ்ச் போயிருக்கு, இந்த மாதிரி அந்த பங்கை பற்றி அந்த மதிப்பீட்டோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏடிஆர் அப்படின்ற அந்த இண்டிகேட்டரில். ரெண்டாவது இது 2. மூணாவது அந்த ஷேரு ட்ரெண்டிங் எப்படி இருக்குது, மொமெண்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் இருக்கா இல்லை அப் சைடில் இருக்கா, அதோட ட்ரெண்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது 3 ஒரு ஷார்ட் டேர்ம் செய்யறதுக்கு இந்த 3 செக்லிஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் ஒன்று மேலும் அதிகப்படியாக நம்ம பார்க்கணும். அந்த ஷேர் ஒரு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. மூவிங் ஆவரேஜில் அந்த 20 days மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ் எப்படி செயல்பட்டு இருக்குது, ஐ மீன் எப்படி அது ட்ரேட் ஆகிருக்கு. மூவிங் ஆவரேஜில் அது 20 மூவிங் ஆவரேஜில் இருக்கா, 50 மூவிங் ஆவரேஜில் இருக்கான்றதை நம்ம கண்காணிக்கணும், பார்க்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சில, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த மூவிங் ஆவரேஜ், அந்த ஏடிஆர் இதெல்லாமே ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான பரிச்சித்தமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, எதுனா ஆர்எஸ்ஐன்றது என்னது, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இதை கம்பல்சரி செக் பண்ணணும். அந்த பங்கு எங்கே அதிகமாக செல் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்ற மெஷர்மெண்ட்டை ஆர்எஸ்ஐயில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர்எஸ்ஐக்கு இது உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சித்தமானது. இதை நான் சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. ஆர்எஸ்ஐயில் 75, 25, 35, 50 இதில் 75ன்றது ஓவர் பாட் சோனு, 35ன்றது ஓவர் சோல்டு, பிட்வீன் 50ன்றது மிடில். இந்த ரேஞ்சு, இந்த 3 அளவுகோல் தான் ஆர்எஸ்ஐயில் மெயின். ஒரு ஸ்டாக் ஓவர் பாட் சோனில் போயிடுச்சுன்னா
அது அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஸோ இந்த மொமெண்டத்தை வந்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் RSIயில் தான் பார்க்கணும். அந்த ஷேரை இதில் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னலாக நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும்னா MACDயை பார்க்கலாம். MACDன்றதை நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த 20 days ஆவரேஜ் 50 days ஆவரேஜ், இதை இங்கே பார்க்கலாம். அதுக்கு பேர் MACD அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் பார்க்கணுன்னா, அந்த ஷேரோட போக்கு ட்ரெண்டிங் எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டாக இருக்கா அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படின்றதுக்காக இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த F&Oவில் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட், இந்த லெவலை கம்பல்சரி செக் பண்ணணுங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் சப்போர்ட் எடுக்குதுன்னா அது வந்து அங்கேருந்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஷேரை ஷார்ட் டைமுக்கு நம்ம இவ்வளோ செக்லிஸ்ட்டை பார்க்குறோம், அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம ரெகுலராக செக் பண்ணணும். அவன் எப்பப்பெல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்குறானோ அப்போல்லாம் அதை நம்ம செக் பண்ணணும். அதை மட்டும் செக் பண்ணக்கூடாது, அதை சார்ந்த சில பங்குகள் இருக்கும், பியர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல, அதை சார்ந்த சில பங்குகளோட அந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படின்னு. அதாவது நம்ம ₹1 போடுறோம், ₹1 போட்டால் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ₹3 வரணும், இல்லை ஒரு ₹2 வரணும். இதுதான் ரிஸ்க் ரிவார்டு. இந்த ரிஸ்க் ரிவார்டை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணும்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்ன? நம்மக்கிட்ட ஒரு ₹100 இருக்குது, ₹20 நமக்கு லாஸ் ஆனாலும் ₹80 கையில் நிற்கணும். ஓகேவா? ₹20 லாஸ். அந்த ₹20 நம்ம லாஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ₹20 போனால் போது, ₹80 எனக்கு கையில் நிற்கணும். அதுக்கு பேர் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரி இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைக்கணும். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பொசிஷன் வந்து ஒரு ஷேரில் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா ஒரு இடத்துல இப்போ சப்போர்ட்டில் இருக்குன்னா அந்த சப்போர்ட்லேயே மொத்த காசையும் போட்டு வாங்கிடக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இங்கே தான் பல பேர் தப்பு பண்ணுறது. காசு இருக்கேன்னு ₹1,00,000 அந்த சப்போர்ட்லேயே மொத்தமாக எல்லா காசையும் போட்டுருவாங்க. அவன் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிப்பான். அப்போது அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. ஏன்னா மொத்தமே தான் அதில் மாட்டிக்கிச்சே, அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே. அப்போ என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம், அதுக்கு வட்டி கட்டுவோம், இங்கே லாஸ் ஆகிட்டு இருக்கும் போட்ட காசு. இதையும் மெயின்டைன் பண்ணணும், வட்டியும் கட்டணும். ஸோ பேர்டன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த இடம் தான் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா மொத்த காசையும் அந்த சப்போர்ட்டில் போட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த ஷேரில் நான் இப்போ வாங்கணும், இந்த சப்போர்ட்டில் எடுக்கணும்னா அதில் 2% இல்லைனா 4% இல்லைனா 6% இந்த லெவலில் தான் அந்த ஷேரை வாங்கணும். இந்த மாதிரி நம்ம வாங்குகிறோமா எல்லா ஷேர்லேயும்? இல்லை முதல்ல இந்த மாதிரி செக்லிஸ்டெல்லாம் நம்ம பார்க்குறோமா கேட்டால் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், பிரித்து போடணும் அப்படின்னு. ஆனால் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு பங்கில் மட்டும் நம்ம நம்மளோட பணத்தை பிரித்து போடுறது கிடையாது. வேறு பங்கையும் இதை சைமல்டேனியஸாக இதை பண்ணும்போது வேறு ஒரு பங்குலையும் இதோட பியர்ஸ்லேயும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற அமைப்பில் இருக்கிற ஷேர்ஸை நம்ம அங்கே ஒரு ஷேர்ஸை வேறு ஒரு ஷேர்ஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே ஷேரில் மாட்டிக்காமல் அதோட நோக்கம் என்னென்னா, ஒரு ஷேர் வாங்குறீங்க, அந்த ஷேர் டவுனில் போகுது, அதுக்கு ஏற்ற மாதிரியே வேறு ஒரு ஷேரை நம்ம ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு வேளை இது லாபத்தில் வந்தால் அந்த லாஸும் இந்த ப்ராஃபிட்டும் ஈக்குவல் ஆகுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெத்தட், இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணணும், ஃபாலோ. நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், நாளைக்கு வாங்கணும்னு தோணுது அப்படின்னா இன்றைக்கி நைட்டே இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.
உங்களுக்கு யூடியூப்பில் என்னங்க சொல்லுவாங்க, இது வந்து ஷார்ட் டேர்முக்கு ரெடியாக இருக்குது, இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு, இதுக்கு மேலே போச்சுன்னா அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், இது கீழே போனால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. இந்த 3 தான் சொல்லுவாங்க. இதை யார் வேணால் நம்ம கற்றுக்கலாம். ஒரு புக்கை படிச்சிட்டா அவன் சொல்லிட்டு போவான். ஒரு நல்ல புக்கை படித்தா பல ஆசிரியருக்கு ஈக்குவல் ஒரு புக்கு. அந்த புக்கு சொல்லிட்டு போவோம் அவங்க சொல்கிறத. ஆனால் உள்ளார்த்தமாக உள்ளே போய் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அந்த லாஸஸ் அப்படின்ற அந்த அந்த ஸ்பெல்லிங்கே நம்ம லைஃப்லேருந்து குறைக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் எவ்வளோ அளவுக்கு நம்ம டெப்த்தாக உள்ளே இறங்கி பார்க்க வேண்டியது அப்படின்னு இருக்குது. நம்ம எத்தனை பேர் பார்ப்போன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நானே பார்க்க மாட்டேன் உண்மையாக சொன்னால். ஆனால் ஒரு யூடியூப் சேனல் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனையோ இல்லை அறிவுரையோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணும்போது எல்லா நல்ல விஷயத்தையும் ஒன்றா ஒருங்கிணைத்து தான் சொல்லணும். இப்போ நானே சில நேரத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைம் எடுக்கணுன்னா, ஆனால் நான் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து மொமெண்டம் அதிகமாக இருக்கணும், வால்யூம் அதிகமாக இருக்கணும், ட்ரெண்ட் எந்த லெவலில் இருக்குது, மொமெண்டம் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, ஆர்எஸ்ஐ என்னோடய ஃபேவரட்டு இண்டிகேட்டரே ஆர்எஸ்ஐ தான். நான் அதெல்லாம் செக் பண்ணுவேன். ஆனால் மற்றதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் செக் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. நானும் பண்ண மாட்டேன்தான். ஆனால் நான் பண்ணக்கூடிய தப்பு மற்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் தேவைன்றதை நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், நாளைக்கு வாங்க போனீங்கன்னா இன்றைக்கி அந்த க்ரிட்டீரியாலாம் செக் பண்ணுங்கள், செக்லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நம்ம என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் ட்ரெண்டிங்க்கோ இல்லை வெலாட்டிலிட்டிக்கோ இல்லை வால்யூம்த்துக்கோ இண்டிகேட்டருக்கோ எதுக்குமே பஞ்சம் கிடையாது. எக்கச்சக்க ஷேர்ஸ் வந்து ஹெவி வேலட்டைல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. மைக் ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி மன்னிச்சுங்க. நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதை பார்த்து அதில் போய் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்கே பண்ணணும்? அதுக்கு தான் அந்த 20 days மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ், அந்த MACD நான் சொன்னது. அந்த பங்கு எந்த இடத்துல இருக்குது, வாங்குகிற இடத்துல இருக்கா விற்கிற இடத்துல இருக்கா, RSI அதை பார்க்கணும். இதோட மொமெண்டம் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம கண்கூடாக பார்த்தாவே தெரியும் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஏது இருக்குன்னு. அதோட ப்ரைஸோட அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு தான் அந்த ATR சொன்னேன். ஸோ எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள். இதை ஒரு ஸ்டாக்ஸை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது இல்லை 1 வருஷமாவது வெயிட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு எடுக்கிறீங்கன்னா எப்போவுமே அது சப்போர்ட்டில் இருக்கிற லெவலில் தான் எடுக்கணும். இதுதான் மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட்டில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே 5% தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு அதில் செலுத்தணும். ஐ மீன் டெபாசிட் பண்ணணும், வாங்கணும். ஓகேங்களா? இந்த க்ரிட்டீரியாலாம் உங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, இனிமேல் வாங்குறதுலையாவது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லாஸஸ் வந்து பெரிய லெவலில் இருந்து படிப்படியாக குறையும். ஏன்னா நம்ம வாங்க போகிறதே சப்போர்ட் லெவலில் தான் வாங்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக லாஸஸ் குறையும். அந்த டியூரேஷனுக்குள்ளே அது ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நானும் இந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை இனிமேல் என் ஃப்யூச்சர்ஸில் நாளிலிருந்தே ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா சொல்லும் போது எனக்கே நம்மளே இவ்வளோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்றத எண்ணம் எனக்குள்ளேயே வருது. ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனால் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட்டு எழுதி வச்சுக்கிங்க. எழுதி வைக்கலனாலும் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.